வணக்கம். இதெல்லாம் கவனிச்சா, நாம்ப மார்க்கெட்ல நெறைய விஷயம் புதுசு புதுசா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ என்னென்னலாம் கவனிக்கலாம் அப்படிங்கிறத நம்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு மந்த்லி ஓப்பன், வீக்லி ஓப்பன், டெய்லி ஓப்பன் இதெல்லாம் எங்க நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு ஆப்போசிட்டா ப்ளே பண்றாங்கல்ல, ஸோ இந்த எஃப்ஐஐ, டிஐ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் நெறைய வச்சுக்கிட்டு ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஆவரேஜ் பண்ண முடியும். இல்லைனா மார்க்கெட்டையே ஒரு சைடா அவங்க மூவ் பண்ண முடியும். இப்போ செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட் அந்த லெவலுக்கு மேலே போகாது. கீழே வரும்போது பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வராது. இவ்வளவு பவர் அவங்ககிட்ட இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஆப்போசிட்டா நம்ம ப்ளே பண்றோம். அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 2 கேண்டில் ஸ்டிக் எப்படி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது கேண்டில் ஸ்டிக்கா பார்க்காம பையர் செல்லர்ஸ் என்ன பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விக் இருக்குது அப்படின்னா ஓகே, கீழே வந்த மார்க்கெட்டில் பையர்ஸ் நல்ல ஒரு ப்ரெஸ் பண்ணி மேலே கொண்டு போயிருக்காங்க. நல்லா ஒரு பையிங் கொண்டு வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்காங்க. கீழே வந்துட்டு இருக்கிற மார்க்கெட்டை அப்படியே திருப்புறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 3 எந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்கணும். கன்சால்டேஷன் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்சால்டேஷன் ஆகி பிரேக் அவுட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டுமே நீங்கள் கவனித்து பாருங்கள். பிரேக் அவுட் ஆகுது இல்லைனா பிரேக் டவுன் ஆகுதுன்னா அந்த இடத்துல சக்ஸஸ் நிறைய வரும். பாயிண்ட் நம்பர் 4 நம்ம இப்போ தான் புதுசாக மார்க்கெட்டில் நம்ம லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம், இல்லைனா லேர்ன் பண்ணி முடிச்சுட்டு என்ட்ரி எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னா, நாம் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனில் ட்ரா பண்ணி என்ட்ரி எடுக்காமல், இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஹரிசாண்டல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ப்ளே பண்ணுறது பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரெண்டு போட்டு நீங்கள் பிரேக் அவுட் பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் இந்த ஹைக்கு வரைகிறதா இல்லை க்ளோசிங்க்கு வரைகிறதா, ஸோ அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணாமல் ஹரிசாண்டல் லைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகே, நிஃப்டியில் லாஸ்ட் வீக் நம்ம என்னென்னலாம் கவனிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் வீக் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஓவராலாக வீக்லி ட்ரெண்டு பாசிட்டிவாக இருக்குது, டெய்லி ட்ரெண்டு பாசிட்டிவாக இருக்குது. அதனால் நான் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் பை சைடு தான் ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீக் நிஃப்டி நமக்கு என்னென்ன க்ளூலாம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம மெயினாக ஃபிபோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் கணிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன், ஏன்னா மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே போகவே இல்லை, கீழே மட்டும் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நம்ம வந்து ட்ரா பண்ணியிருந்தோம். நம்ம 15 மினிட்ஸில் வச்சு ட்ரா பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அது ரொம்ப அதிகமாக தூரமாக இருக்கிறதுனால நம்ம ஹவர்லி டைம் ஃப்ரேமாக அதை மாற்றிக்கிறோம். பார்க்குறக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்குதுலாண்ணே. ஸோ இதுக்கு வந்து நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் எது வரைக்கும் போயிருக்கு, 1.618 வரைக்கும் கரெக்டாக போயிருக்கு. ஒரு பிரேக் அவுட் நடக்குது. ஸோ நடந்ததுன்னா எது வரைக்கும் மார்க்கெட் போகுது, 1.618 வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட் போகுது. செகண்ட் டார்கெட் 2.618. இதை வந்து நம்ம மறக்கக்கூடாது. ஒரு கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆகும்போது இந்தந்த சினாரியோவில் மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. தென் என்ன நம்ம கவனிக்கலாம்னா, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னா என்ன அப்படிங்கிறது, மெயினான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஒரு 6-7 அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் ஒன்று மெயினான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இந்த மார்னிங் ஸ்டார். இந்த மார்னிங் ஸ்டாராகவும் கவனிக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலான்னா, இங்கே செல்லர்ஸ் வந்திருக்காங்க, இங்கேயும் செல்லர்ஸ் இருக்காங்க. பட் செல்லர்ஸுக்கும் பையர்ஸுக்கும் ஒரு சரியான போட்டி நடந்திருக்கு. இந்த கேண்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பையர்ஸ் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு மேலே மார்க்கெட் போக முடியாத மார்க்கெட்டை ஈஸியாக மேலே கொண்டு வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை மார்னிங் ஸ்டாராகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா நான் சொன்ன மாதிரியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கேண்டில் தானே நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு புல்லிஷ் கேண்டில். அதுக்கு நம்ம ஃபிபோ ட்ரா பண்ணலாமா, அந்த கேண்டலுக்கு மட்டும் ஃபிபோ ட்ரா பண்ணிங்கன்னா என்ன பண்ணுது, அதுவும் 1.618 வரைக்கும் நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஒன்ஸ் க்ளோஸ் ஆனோடனே 1.618 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, இதெல்லாம் நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா இந்த மாதிரி போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸ் டீப்பாக அனலைசிஸ் பண்ணணும். ஓகே, இதே மாதிரி ஃப்ரைடேவும் நடந்திருக்கு. ஸோ இதே சினாரியோ பாருங்கள். இங்கே எப்படி 2 கேண்டில் ஸ்ட்ராங்காக கீழே வந்துட்டு ஒரு 3வது கேண்டில் ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டிலாக மாறுச்சோ, அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்ட்ராங் ஒரு 2 கேண்டில் வந்துட்டு 3வது கேண்டில் ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில். இதே சினாரியோ நம்ம இங்கே அப்ளை பண்ணலாமா? என்ன சினாரியோ அப்ளை பண்ணலாம்? இந்த கேண்டிலுக்கு நம்ம ஃபிபோ ட்ரா பண்ணலாமா? இதுதானே ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில். கரெக்டாக 1.618 வரைக்கும் வந்திருக்கா, கிட்டத்தட்ட வந்துருச்சு. நமக்கு 24,794 ஹை எது வரைக்கும் போயிருக்கு,
24,790 வரைக்கும் போயிருக்கு. ஜஸ்ட் இன்னொரு 7 பாயிண்ட் மட்டும் போகலை. இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. இதை டார்கெட் அடிச்சிருச்சு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. மறுபடியும் இந்த கேண்டலோட ஹை வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு இந்த டார்கெட் அடிச்சிருக்கு. ஓகே, இது வந்து இதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம். அடுத்த வாரம் எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஸோ நாம் என்ன மெயினாக பார்க்குறோன்னு சொல்லியிருக்கோம், கன்சால்டேஷன் எங்கே நடந்திருக்குன்னு பார்க்கணும். கன்சால்டேஷன் இங்கே நடந்திருக்கா? இந்த ஏரியாவில் ஃபுல்லாக ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கா? எத்தனை டைம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலை டச் பண்ணியிருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 6-7 டைம் இந்த லெவலை டச் பண்ணியிருக்கு. ஸோ இதை ஒரு கன்சால்டேஷனாக எடுத்துகிட்டு அதுக்கு நம்ம ஃபிபோ ட்ரா பண்ணலாமா? அதுக்கு ஃபிபோ ட்ரா பண்ணுனா 1.618 ஏரியா வரைக்கும் எது இருக்குது? 25,039 வரைக்கும் இருக்குது. நம்ம இந்த லெவலையே கூட எடுத்துக்கலாம். இங்கே தான் கரெக்டான டச்சஸ் நடந்திருக்கு. கரெக்டாக 1.618 எது வரைக்கும் இருக்குன்னா 25,000 வரைக்கும் இருக்குது. இங்கே கன்சால்டேஷன் நடந்தது 1.618 வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி இந்த கன்சால்டேஷன் லோ பிரேக் பண்ணிவிட்டு இந்த கன்சால்டேஷன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நம்ம நம்புகிறோம். பார்க்கலாம் எப்படி நடக்குது அப்படின்ட்டு. இன்னொன்று ப்ரீவியஸ் வீக்கில் நான் சொல்லியிருந்தேன் என்னென்னா, ஹவர்லி ஸ்விங் பிரேக் ஆனால் கூட இந்த இடத்துல பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சிருச்சா இந்த கேண்டில், பிரேக் ஆனால் கூட நான் செல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் நான் செல் எடுக்க மாட்டேன்னா, அது வந்து ஸ்டாப் லாஸை எடுக்கிற ஏரியாவாக இருக்கும். மார்க்கெட் நல்லா ஒரு புல்லிஸாக மாறணும் அப்படின்னா கீழே இருக்கிற ஸ்டாப் லாஸ் எங்கெங்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே ஒரு ஸ்விங்குன்னா அந்த லோக்கு கீழே ஸ்டாப் லாஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த ஸ்டாப் லாஸை கரெக்டாக எடுத்துகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஸ்ட்ராங்காக மேலே போயிருக்கு. ஓவரால் ட்ரெண்டு வீக்லி ட்ரெண்டும் பாசிட்டிவ். ஸோ அதனால் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக மேலே வந்துருச்சு. ஸோ இந்த கேண்டிலுக்கு உண்டான டார்கெட் அடிச்சிருச்சு. அடுத்தது இந்த கன்சல்டேஷனுக்கு உண்டான டார்கெட் நமக்கு 25,000 வரைக்கும் இருக்குது. பார்க்கலாம் மார்க்கெட் அடுத்த வரை என்ன மூவ் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ சப்போஸ் கீழே வந்துன்னா எது வரைக்கும் வரும் அப்படிங்கிற நமக்கு ஒரு ஐடியா வேணும்ல. அதுக்கு டெய்லி கேண்டில் போட்டுக்கலாம். டெய்லி கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு? நம்ம இது வரைக்கும் ஹவர்லி கேண்டல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். டெய்லி கேண்டில் இது என்னென்னு சொல்லுவோம் நம்மனா, ஒரு புல்லிஸ் என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை கேண்டில் அப்படியே என்கல்ஃப் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 6 நாளத்தோட ஹைக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு. ஈஸியாக மேலே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர் இருக்குது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ராங்கான பவர் இருந்தால் கன்ஃபார்மாக மேலே தான் போகுமா அப்படிலாம் கிடையாது. நம்ம அனலைசிஸ் மட்டும்தான் பண்ண முடியும். மார்க்கெட் அப்போதைக்கு எப்படி மூவ்மெண்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ட்ரேட் பிளான் பண்ணிக்க முடியும். இது ஒரு புல்லிஸ் கேண்டிலா, நம்ம ஹவர்லி கேண்டிலுக்கு புல்லிஸ் கேண்டிலுக்கு ஒரு ஃபிபோ ட்ரா பண்ணோம்ல, அதே மாதிரி நம்ம இதுக்கும் ஃபிபோ ட்ரா பண்ண போகிறோம். இதை நீங்கள் கூட ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே வந்துன்னா 61.8 அது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அது என்ன லெவல் இருக்குதுன்னா நமக்கு 24,562 இருக்குது. அடுத்தது 38 நமக்கு சப்போர்ட், அது 24,420 இருக்குது. மேலே போகுதுன்னா எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? 25,160 வரைக்கும் டார்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு 25,000, அதுக்கு அடுத்தது 25,160 டார்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வீக் கீழே வந்ததுன்னா இந்த லெவல்லாம் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே வந்தோன்னே எடுத்துடலாமானா எடுக்கக்கூடாது. ஒரு கன்சல்டேஷன் ஆகி பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கிறீங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். இது பை செல் ரெக்கமெண்டேஷன் 100% கிடையாது. மார்க்கெட் அப்படிங்கிறத நாம் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு 100% ஆப்போசிட்டாக கூட போகலாம். ஓகேங்களா? தென் வீக்லியில் என்ன நடந்திருக்கு? வீக்லிலையும் ஸ்ட்ராங் ஒரு ஹேமர் கேண்டில் போட்டிருக்கு. இவ்வளவு கீழே வந்ததை ஒரே நாளில் கொண்டு வந்து மேலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 கேண்டிலுமே ஸ்ட்ராங் கேண்டில் தான். ஸோ நம்ம டெய்லியும் இந்த ஒரே கேண்டில் தான் நடந்திருக்கு. டெய்லிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலோ இதுதான் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. வீக்லிலையும் அந்த ஹைலோ இதுதான் இருந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம டெய்லியில் பார்த்து தான் வீக்லிக்கும் அப்ளை ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. டெய்லிலையும் பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் இருக்குது, வீக்லிலையும் பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் இருக்குது. வீக்லியில் டவுன் ட்ரெண்ட் மாறணும்னா இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். டெய்லியில் டவுன் ட்ரெண்ட் மாறணும்னா இந்த கேண்டில் நேற்றுக்கு வந்தது பார்த்தீங்களா, அந்த கேண்டிலோட லோக்கு கீழே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் டவுன் ட்ரெண்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோல்டு என்ன சொல்லியிருந்தோம்? வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த கேண்டிலில் நம்ம ட்ரா பண்ணி வச்சுருந்தோம். ஓகேங்களா? இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகி இந்த மாதிரி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ மார்க்கெட்டுக்கு நம்ம 660 2660 2690 வரைக்கும் டார்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இந்த மாதிரி நம்ம ஃபிபோ ட்ரா பண்ணி வச்சுருந்தோம். கீழே வந்துன்னா இந்த லெவல், அதுக்கடுத்து இந்த லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். 6138 சப்போர்ட்டாக இருக்குன்னு பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு லெவல் இந்த செகண்ட் டார்கெட் இது. ஸோ 2 டார்கெட்டுமே மார்க்கெட் அடிச்சிருச்சு. இங்கே எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னா ப்ரீவியஸ் வீக்கோட ஹையில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு.
ஓகேங்களா? ப்ரீவியஸ் ஹைக்கு பக்கத்தால் வந்துட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கணும். இது என்னென்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில், இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில். ஸோ மார்க்கெட் இப்போ ரொம்ப டஃப் ஃபைட்டாக போயிட்டுருக்கு பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும். இங்கே பையர்ஸ் நல்லா மேலே கொண்டு போயிருக்காங்க, அடுத்து செல்லர்ஸ் கீழே கொண்டு வந்து இங்கே மேலே போன மார்க்கெட்டை அடித்து நவுத்தி கீழே கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கே என்ன சினாரியோ மெயினாக நடக்கும்னா, இந்த லோக்கு கீழே டெய்லி க்ளோஸ் வச்சுதுன்னா மார்க்கெட் ஓகே கொஞ்சம் இந்த லோ வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஹைக்கு மேலே டெய்லி க்ளோஸ் வச்சுதுன்னா மார்க்கெட் இந்த ஹைக்கு மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே மார்க்கெட் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே ப்ளே ஆகிட்டு இருக்கு. அடுத்த வீக் சப்போஸ் மேலே வந்ததுன்னா எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக் பார்க்கும்போது ஏதாவது தெரியுதா? இந்த ஒரு 5 கேண்டில் ஸ்டிக் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாருங்கள். எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இங்கே ஒரு 2 கேண்டில் மேலே போயிருக்கு, இங்கே ஒரு 2 கேண்டில் கீழே வந்திருக்கு. பட் என்ன நடந்திருக்குன்னா, பையிங்கை விட செல்லிங்கோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக அதை புரிஞ்சுக்கலாம்ல, யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கும்போது பையர்ஸ் ஹேண்டை விட செல்லர்ஸ் ஹேண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கு நாம் என்ன பண்ணலாம்னா, செல்லர் சினாரியோவிலிருந்து நம்ம பார்க்கலாம். செல்லர் சினாரியோவிலிருந்து பார்த்தா இந்த 2க்கு நம்ம ஃபிபோ போடுறோம். ஃபிபோ போட்டோன்னா அடுத்த வாரம் எங்கே வந்தால் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த லெவல் 2675, 38 எங்கே இருக்குது? 2695. 2675ம் 2695ம் சின்ன ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஹைக்கு மேலேயோ இந்த லோக்கு கீழேயோ க்ளோஸ் வைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். க்ளோஸ் வச்சுதுன்னா அந்த சைடு நம்ம மூவ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா நான் இந்த ஒரு செல்லிங் ப்ரெஷரையே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஓகே வருவான், பட் இதில் இருந்த கேண்டில் ஒரு 50%ஓ இல்லைனா இந்த கேண்டிலோட ஹைக்கு பக்கத்தாலேயே வந்துட்டு திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்த்தேன். பட் நாம் ப்ரிடிக்ட் பண்ணதை விட மார்க்கெட் கீழே வந்திருக்கு அப்படின்னா செல்லர்ஸோட ஹேண்ட் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட்டில் என்ன நடக்குது, ரியலாக என்ன நடக்குது, நாம் என்ன திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய விஷயங்கள் புரியறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். புரிஞ்சால் மட்டுமே பத்தாது, மார்க்கெட்டில் நம்ம இதை அப்ளை பண்ணும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும். சைக்காலஜி இதெல்லாம் நிறைய அஃபெக்ட் ஆகும், மணி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். அதுவும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா மட்டும் ட்ரேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த சைடு மூவ் ஆகிக்கிறது பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.